இன்றைக்கி தேர்ஸ்டே ஆஸ் யூஷுவல் நான் என்னோட சச்சு எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5:45க்கு இன்றைக்கி எந்திரிச்சு எங்களோட குக்கிங் ஒர்க்கை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிறது கிளம்பிட்டேன். அண்ட் என்னோடய சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூமில் தான் வச்சுருக்கேன். ரூமில் பார்த்திங்கன்னா பீரோ ஃபுல் அண்ட் கபோர்டும் ஃபுல்லு. ஸோ பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூமில் தான் நான் என்னோட சாரீஸும் குட்டி பாப்பாவோட ஃப்ராக் கவுன் எல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு சாரீ தான் நான் வியர் பண்ண போகிறேன். லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரியை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கலை, ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 675 அண்ட் செமி டிரான்ஸ்பேரண்டாக ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஷாப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவைலபிளாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வியர் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வியர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் ஷூஸ் தான் வியர் பண்ணுவேன், செப்பல்ஸ் வியர் பண்ண வர்றதில்லை. இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி இதுதான் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட சச்சுவும் கிளம்பி போயாச்சு. சச்சு என்ன காலேஜ் பஸ்ஸுக்கு ட்ராப் பண்ணியிருந்தாங்க. காலேஜ் பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா காலேஜ் பஸ் கிடையாது. ஸோ நான் ஸ்டாப்புக்கு வந்திருந்தேன். ஸ்டாப்புக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கொலீக்ஸ் ஆட்டோவில் கிளம்பியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் கிளம்பியிருந்தேன். அண்ட் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு கேங் கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து குளச்சல் போய் குளச்சலில் இருந்து மார்த்தாண்டம் போய் மார்த்தாண்டத்துலேருந்து ஊருக்கு போயாச்சு. அண்ட் சச்சு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படி சொன்னதுனால பேக்கரியில் போய் ஜூஸ் குடித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணவும் போயிருந்தேன். அண்ட் அப்படி தான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன், லாண்ட்ரி பேக். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2 லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்குது. ஸோ இது பேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன். கடைசியில் எனக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ குட்டி பாப்பா அதை வச்சு விளையாடிட்டே இருந்தாங்க, கொடுக்கவே இல்லை. அண்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸோட நெக்குக்கும் ஸ்லீவ்ஸுக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது நாளைக்கு கொடுக்கணும். டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் திரும்ப போடலை வீடியோ. பாப்பாவும் சச்சும் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் வீட்டில் ஒரு ஸ்பைடர் வந்துச்சேன்னு அதை அடிக்க போய் என்னோட கன்னம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ ப்ரூம் ஸ்டிக்காலேயே என்னோட கன்னத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்டு ஸோ ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சச்சு இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு சீக்ஸ் ரொம்ப பெயினாக இருந்ததுனால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சச்சுக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, என்னோட ஒரு ஃப்ரெண்டு. அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நெக்கில் எந்த ஒரு டிசைனுமே கிடையாது, பட் ஸ்லீவ்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் நெக்குக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதோட வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.